வெல்கம் டு ஆர்ஜி கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் உருளைக்கிழங்கு இஞ்சி மசாலா பொரியல் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: மீடியம் சைஸு உருளைக்கிழங்கு 2 வேக வச்சு தோல் உரித்து வச்சுருக்கேன். சின்ன அரை நெல்லிக்காய் சைஸு புளி எடுத்திருக்கேன். 2 வரமிளகா, 1 பச்சை மிளகா, 1 இன்ச்சு இஞ்சி, 1 கொத்து கருவேப்பிலை, ஒரு 10-15 சின்ன வெங்காயம் தோல் உரித்து வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். தேங்காய், பொட்டுக்கடலை 1 ஸ்பூனு, மஞ்சத்தூள், உப்பு. இப்போ மசாலா அரைக்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் மிக்சியில் சேர்த்த போகிறோம். தேங்காய், பொட்டுக்கடலை, மஞ்சத்தூள், புளி, மிளகா, சின்ன வெங்காயம், இஞ்சி, இதெல்லாம் சேர்த்து கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வரணும். மசால் பொரியல் செய்கிறதுக்கு கடாயில் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் விட்டுருக்கு கடுகு தாளிக்கிறேன். கருவேப்பிலை சேர்க்குறேன். அதோட கொஞ்சம் பெருங்காயம் சேர்க்குறேன். இப்போது வெங்காயம் சேர்க்குறேன். நறுக்கி வச்ச வெங்காயம். இது கொஞ்சம் நல்லா ப்ரௌன் கலராக வதங்கி வரணும். இது வதங்கிறதுக்குள்ளே மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம். மிக்சியில் சேர்த்த மசாலெல்லாம் அரைச்சாச்சு. இந்த அளவுக்கு கொரப்பாக அரைச்சா போதும். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கிருச்சு, போதும். இப்போ இதோட இந்த அரைச்ச விழுதை சேர்த்துக்கலாம். இது ஹையில் வச்சு செய்ய முடியாது, சிம்மில் வச்சுக்கணும். சிம்மில் வச்சுட்டு ஃப்ளேமில் அரைச்ச விழுதை சேர்த்துருக்கோம். இது ஹை ஃப்ளேமில் வச்சு வணக்க முடியாது. மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு வதக்கணும். இதோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கணும். இதுக்கு ஒரு 10-15 நிமிஷம் ஆகும். ஸ்லோவாக வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும். பார்த்திங்களா, இப்போது வெந்துக்கிட்டு இருக்குது. இப்போ இதுக்கு தேவையான உப்பு இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடணும். இப்போ பாதிக்கு மேலே வெந்துருச்சு. இப்போ உருளைக்கிழங்க 1-2 மசிச்சு போட்டுக்கலாம். இதில் உருளைக்கிழங்கு சேர்த்தோம் இல்லையா, இதோட நல்லா கலந்து விட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம் வேக வைக்கணும். சிம்மிலேயே தான் வச்சு மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சு செய்யணும். இந்த அடியில் ஏதாவது லைட்டாக பிடிச்சிருந்ததுன்னா இது மாதிரி எடுத்து விட்டால் வந்துடும். இந்த ஸ்டேஜில் உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். உப்பு பத்தலைன்னா ஆட் பண்ணிக்கலாம். 5 நிமிஷம் வேகட்டும். பொரியல் பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. கலர் எப்படி டர்ன் ஆகிருக்கு பார்த்திங்களா, எல்லோயிஷாக இருந்தது. இந்த அளவுக்கு நல்லா வதக்கணும். இப்போது ரெடி ஆயிடுச்சு பொரியல் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இது சாப்பாட்டில் போட்டு பிணைஞ்சி சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ரசம் சாதம், சாம்பார் சாதம், தயிர் சாதம், எல்லா சாதத்தோடையும் இந்த பொரியல் ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். எல்லாம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி.